பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பொழிச்சலூர் மூவர் நகர் பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்கிட கேட்கலாம். பவித்ரகுமார், வணக்கம். தற்போது மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு விவரங்கள் என்ன? தற்போதைய கோரிக்கையாக அவர்கள் என்ன முன்வைக்கின்றனர்? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட ராதாகிருஷ்ணன் சாலை மூவர் நகர் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கண்ணதாசன் தெரு, வெங்கடேசன் தெரு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த மழை நீரானது தேங்கி நிற்பதால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அவசரத்திற்கு வெளியே வரக்கூட முடியவில்லை எனவும், பின்பு அந்த மழை நீருடன் சேர்ந்து இந்த கழிவு நீரும் கலந்து வருவதனால் மிகுந்த ஒரு வேதனை இருக்கிறது என்று கூறுகின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு மழைக்கும் தங்கள் பகுதியில் தொடர்ந்து மழைநீர் தேங்கி நிற்பதாகவும், இது சம்பந்தமாக ஊராட்சி செயலாளர் சங்கர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவி வனஜாவிடம் பலமுறை புகார் அளித்தும் உங்க வீட்டு மொட்டை மாடி உங்களுக்கு கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும். இங்க ஒருத்தர் மாடி தொட்டு மூலமா மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. கண்டுகொள்ளவில்லை என புகார்கள் தெரிவித்துள்ளனர். பல்லாவரம் தொகுதியை பொறுத்தவரையில் அந்த பொழிச்சலூர், அனகாபுத்தூர், அந்த கவுல் பஜார் போன்ற பகுதிகள் நகரத்திற்கு ஈடான ஒரு வளர்ச்சி அடைந்தாலும் முறையான ஒரு சாலை வசதி, மழைநீர் வடிகால் வசதி என எதுவுமே சரிவர அமைக்கப்படாமல் இருக்கிறது. மழைக்காலம் என்றாலே அநேக பகுதிகளில் இது போன்ற வெள்ள நீர் சூழும் சூழலே ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை முறை பாடம் கற்றுக்கொண்டாலும் மழைநீர் தேங்காதவாறு ஒரு திட்டங்களை வகுத்து அதை சரி செய்யாதது மாநகராட்சியின் ஒரு தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த 6 வருடங்களாகவே பயன்படுத்த முடியாத அளவுக்கு சாலைகள் குண்டு குழிமாகவும், இது போன்ற மழை சமயங்களில் இது போன்ற ஒரு பாதாள சாக்கடை பணிகள் தொடங்கினாலும் அதை உரிய நேரத்தில் முடிக்காமலும் மந்தகதியிலே பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் மக்கள் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியும் பலமுறை முறையிட்டும் எந்த ஒரு பயனும் இல்லாமல் ஒவ்வொரு மழை காலங்களிலும் இந்த சூழல் தொடர்கையாகி வருகிறது என கடுமையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பவித்ரகுமார். பூந்தமல்லியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீடுகளை பூட்டிவிட்டு தங்கள் உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். அப்பகுதி மக்களின் கோரிக்கை என்ன? தற்போது மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு விவரங்கள் என்ன? பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை முதலே கனமழை வெளுத்து வாங்கி வந்த நிலையில் பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட அம்மா நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்த மழைநீரானது வீடுகளுக்குள் புகுந்து விட்டதால் பொதுமக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கப்பட்ட நிலையில் வீடுகளை பூட்டிவிட்டு தங்களது உறவினர்கள் வீடுகளில் அகதி போல் தஞ்சமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் நரிக்குறவர்களின் குடியிருப்புகளும் உள்ள நிலையில் அவர்களின் வீடுகளிலும் அதிக அளவில் மழைநீர் புகுந்து அவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் நெடுஞ்சாலையை ஒட்டி மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது அது மேடான பகுதி இருப்பதால் இந்த பகுதி